புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் போது சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியானார். 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். ஏற்கனவே இதேபோல் வாய்க்கால் தூர்வாரும் போதுதான் ஒரு புதிய வீடும் சரிந்து விழுந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது? படுகாயமடைந்திருக்கக்கூடிய 6 பேரின் உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காகவும் வாய்க்கால்கள் பழைய நிலையில் உள்ள வாய்க்கால்களை இடித்து புதியதாக கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வசந்தம் நகர் பகுதியில் உள்ள 3வது வீதியில் இன்றைய தினம் அந்த வாய்க்கால் தூர்வாரும் பணி மற்றும் பலப்படுத்தும் பணியானது நடைபெற்றது. இதில் 16 பேர் இந்த பணியில் மேற்கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வாய்க்கால் தூர்வாரும் பொழுது வசந்தம் நகர் பகுதியை ஒட்டியுள்ள மரப்பாலம் மின்துறைக்கு சொந்தமான 7 அடி மதில் சுவரானது இடிந்து விழுந்தது. இதில் அந்த வாய்க்காலை தூர்வாரி கொண்டிருந்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 6 பேர் படுகாயம் அடைந்தனர். உடனடியாக தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் படுகாயம் அடைந்த 6 பேரும் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 6 பேரில் 2வரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்களது உடல்நிலை சற்று தேறிய பிறகு அவர்களது நிலை என்னவாக இருக்கும் என தெரிகிறது. தற்பொழுது இப்பகுதியில் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த வாய்க்கால் தூர்வாரும் பணியின் பொழுது அந்த மதில் சுவர் மீது, அதாவது இடிந்து விழுந்த மதில் சுவர் மீது அமர்ந்து அந்த தூர்வாரிய அந்த மண்ணை அருகில் உள்ள அந்த மதில் சுவரை ஒட்டியுள்ள பகுதியில் கொட்டும் பொழுதுதான் அந்த சுவரானது இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக சுவர் மேல் அமர்ந்திருந்தவர் தான் உயிரிழந்ததாக முதல்கட்ட போலீசார் விசாரணையும் தகவல் தெரிவித்துள்ளது. தற்போது வரை உயிரிழப்பானது ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பொழுது சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.